இப்பத்தையும் சொன்னேன் 2 பேரும் சேர்ந்துருக்கீங்கன்னு அதுக்குள்ள திருப்பிக்கிட்டீங்க. அது வேற ஒண்ணும் இல்ல பத்ராளி, நேத்து பொங்கலுக்காக காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஏமா விடுமா, அப்பதான் சும்மா தானே சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு என்ன வரைஞ்சுக்கிட்டு வார உங்க அம்மா சொன்னோன்னே ஒன்னும் இல்ல. சரி விடுங்க, நல்ல நாள் பொழுது நல்ல கான்செப்டா பேசுங்க. அதை விட்டு எதுக்கு தேவையில்லாம சண்டையா போட்டுக்கிட்டு. மச்சி திரும்பி உட்கார மச்சிய, எல்லாரும் சந்தேகப்படுற மாதிரியே நீ இன்ன வரைக்கும் உட்காந்துருக்கேன் மச்சி. எல்லாத்துக்கும் டவுட் வந்துரும்போல, ஒழுங்கா உட்காந்துருவோம். பத்ராளி எங்க அவளவே காணா? ஏம்மா அவ ஃப்ரெண்டு இங்கேதான் இருக்காளாமா, அதனால இங்க வந்துட்டு பாப்பாம இருக்க கூடாதுன்னு போயிட்டு வரேன்னு கிளம்பி போனாமா. ஏட்டி சரோசா, காவியாவை எங்கடி காணா? அம்மா அவ அங்கதாம்மா போன் பார்த்துட்டு உட்காந்துருந்தா. சரி அடுத்த வருஷம் இனி ஆரம்பலாம் நம்ம பிரேமுக்கும் காவியாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்கும். அப்புறம் வேற என்ன இந்த நினப்பு வேற இருக்கும் உங்களுக்கு? அதெல்லாம் என் பேத்தி சனனிக்கிட்டே என் பேரன். ஏன் அம்மாச்சி அப்பத்தா என்ன போட்டி ஓட்டுக்கிட்டு அண்ணனுக்கிட்டே வரைஞ்சு கட்டிக்கிட்டு சொல்றீங்க? அண்ணன் எத்தனை பொண்ணுதான் கட்டுவாரு? அப்பத்தா அம்மாச்சி எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் அப்பப்ப என்ன நடக்குமோ அது நடக்கும். தயவு செஞ்சு இப்ப எல்லாம் யார் மனசையும் சொல்லி ஆசை வளர்த்து விடாதீங்க. நம்ம ஒரு கணக்கு போட்டா இவங்க ஒரு கணக்கு போடுறாங்க. அடுத்த வருஷம் இனியாரும் நம்ம பிரியாவோட கல்யாணம் முடிச்சு இருக்கலாம்னு கனவு கொண்டுட்டு உட்காந்துருக்குறோம். இவங்க 2 பேரும் மாத்துக்கட்டுல வீசிட்டு இருக்காங்களே. அடக்கடவுளே, பிரியா வேற என்ன பண்றான்னு தெரியல. நான் பொங்கல் முடிச்சதுக்கு அப்புறமாவது நம்ம பிரியாவை போய் சந்திக்கணும். என்னனே அண்ணிய நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கியா? எப்படா தம்பி, பரவாயில்லடா, நல்லா வருவடா. ஆமாடா, நல்ல வேலை சமாளிச்சு விட்டடா. அப்படியே சமாளிச்சு விட்றா. இங்கே போற போக்க பார்த்தா இப்பயே அவங்களால பிடிச்சி கட்டி வச்சிருவாங்க போலட்டா. எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா, நீதான் சமாளிக்கணும். டேய், நீலாம் ஒரு தம்பியாடா. சரிண்ணே பார்த்துக்கலாம். என்ன பிரேமு, 2 பேரும் குசு குசுன்னு பேசுறீங்க? காலையில பொங்க வைக்கணும், காலகாலத்துல எல்லாரும் போய் படுத்து தூங்குங்க. எல்லாரும் வந்து முன்னாடி நில்லுங்க, சாமியை கும்பிட்டு பொங்கலை வச்சு சாப்பிடலாம். படுத்து 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்காதீங்க, நல்ல நாள் பொழுது. அப்பத்தா காலையில இங்க எந்திரிச்சு எல்லாருக்கும் சேலை எடுத்து கொடுத்துருக்கோம்ல, நானு தம்பி அப்பா எல்லாரும் சேர்ந்து போய் தானே எடுத்துட்டு வந்தோம். நீங்க நல்லா சேரிய கட்டிட்டு ஜாலியா பொங்கல் வச்சுட்டு வாங்க. நாங்க சாமி கும்பிடும் போது வந்து சாமி கும்பிடுறோம். காலையில எல்லாம் அங்க பொங்க வைக்கிறப்ப நாங்க எந்திரிச்சு என்ன பண்ண போறோம் பார்த்தா? சரிங்க பேரண்டி, நீ சொல்லிட்டேல, அதுக்கு என்ன மறுப்பு? நீங்க எடுத்து கொடுத்த சேலையெல்லாம் கட்டி சாமி கும்பிடணும்னு ஆசையா இருக்குடா. விடிய காலையில முடிஞ்ச உடனே வெள்ளனை எந்திரிச்சு கோலம் போட்டு எல்லாம் பண்ணி பொங்கல் நல்ல விடிய காலையில எந்திரிச்சோடனே வச்சாலே நல்லா இருக்கும். இல்லாட்டி லேட் ஆச்சுன்னா இப்போ சாப்பிட்றதுக்கு லேட் ஆயிரும். அதனால நாங்கள் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவோம்.